நமக்கம். நமக்கம். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். போன வாரம் ஒரு வீடியோ, இந்த ஆமா, வாரம் ஒரு இந்த வீடியோ. வாரம் ஒரு வீடியோ. இந்த வாரம் என்ன படத்துக்கு போனேன்? என் மூஞ்சி எப்படி இருக்கு பார்க்க? சோகமா இருக்கு. ஆனால் நான் பார்த்த படம் ஹாப்பி ராஜ். ஆஹா, நீ படத்தை பார்த்துட்டு சோகமா இருக்கியா? அதான் எனக்கு கவலையா இல்லை இருக்கு. இல்லை இல்லை ஓகே, படம் எப்படி போச்சு அப்படின்ட்டு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ நீ ட்ரைலர் பார்த்தியா ஹாப்பி ராஜ்? ட்ரெய்லர் பார்த்தேன். எப்படின்னு உனக்கு என்ன தோணுச்சு? குடும்ப சண்டை. குடும்ப சண்டை. அதை வச்சு அவங்க பையனோட லைஃப் வந்து ஏதோ பிரச்சனைகளில் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. யா ஓகே, அந்த கதையா? கிட்டத்தட்ட சரி, ஓரளவுக்கு ஒரு 10% கிளாப். ஸோ நான் ட்ரெய்லர் பார்த்தே நான் கண்டுபிடிக்கிறேன்டா. ட்ரெய்லரில் அவர் தான் காட்ட முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட ட்ரெய்லரில் இருக்க மாதிரி தான் படமே. ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக ரேசியாக போய் முடிச்சிருக்காங்க. ட்ரெய்லரில் சில ஃபன்னெல்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஓகே ஆச்சா? ஓகே ஓகே, யா ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து படத்தில் தான் சொல்கிறேன், அடுத்தடுத்து சொல்கிறேன். அது பாசிட்டிவ்ல வருதா நெகட்டிவ்ல வருதா? சரி சொல்லு. ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் நடிச்சிருக்கிறது அஃப்கோர்ஸ் நம்ம ஜிவி பிரகாஷ் அவர் நடிச்சிருக்காரு. அப்பாஸ் சார் ரொம்ப நாள் கழிச்சு கம்பேக். அப்பாஸ் சார் நடிச்சிருக்காரு. ஹீரோயின் லவ்வர் மூவியில் நடிச்சாங்க. ஆமாம் ஆமாம். ஸ்ரீபிரியா, பெரிய பேர். ஸ்ரீபிரியாவே முடிச்சிக்கலாம். அது சம்திங் அப்படி பேர் வர மாட்டேன். பட் ஓகே, அவங்க லவ்வரில் நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் அவங்க நடிச்சிருக்காங்க. முக்கியமான கேரக்டர், அப்பா கேரக்டரில் ஜார்ஜ் மரியன் சார் அவர் நடிச்சிருக்காரு. அதாவது நம்ம ஹீரோவோட அப்பாவா ஜார்ஜ் மரியன் சார், ஹீரோயினோட அப்பாவா அப்பாஸ் சார். ட்ரைலர் பார்த்தே கண்டுபிடிச்சாங்க. நீ அடுத்து சொல்கிறாங்கிறது எனக்கு புரியுது, அவங்களும் சொல்கிறாங்க அதான். ஸோ இவங்கெல்லாம் தான் நடிச்சிருக்காங்க. இவர் அதிர்ச்சி அருண் நடிச்சிருக்காரு, மதுரமுத்து நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி அங்கங்கே தேவையான ஆளுங்க. அதாவது முக்கியமான ரோலுக்கு இவங்கெல்லாம் முக்கியமான ரோல் இவங்க 4 பேர் தான். ஹீரோ ஹீரோயின் அவங்க 2 அப்பா. இவங்க 4 பேர் தான் முக்கியமான ரோல். மற்றவங்களாம் கூட இருக்கிற மாதிரி தான். ஸோ படத்தோட கதை என்னென்னா, நீ ட்ரைலர் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்ப. ஊருக்குள்ளே வந்து நம்ம ஜிவி பிரகாஷ் அப்படியே சின்ன சின்னதாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. பட் அவருக்கு வந்து லவ்வே செட் ஆகலை. ஸோ அந்த லவ் செட் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவளோட அப்பா. ஸோ என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னா அதை வந்து நீ படத்தில் பாரு. ஒரு நல்ல விஷயமா தான் சொல்லியிருக்கேன். நல்ல விஷயம் மீன்ஸ் கொஞ்சம் ஃபன்னாக சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கெல்லாமாடா பொண்ணுங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஸோ ஓகே, படத்துக்கு இது ஒரு நல்ல இதுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கப்போ ஓகே, உள்ளூர் பொண்ணுங்க நமக்கு செட் ஆகாது, நம்ம வந்து ஃபாரினுக்கு போயிடலாம். ஃபாரின் நம்ம ஊரை தாண்டி வெளியே எங்கேயா போயிடலாம், பெங்களூர் பக்கம் போயிடலாம். அது பெங்களூரே நமக்குலாம் ஃபாரின் தானே என்னைக்கு. அப்படி இருக்கப்போ நம்ம வந்து பெங்களூர் போயிடலாம். பெங்களூர் போனால் நமக்கு இருக்கிற பிரச்சனை தெரியாது. பெங்களூர் போயிட்டோம்னா நமக்கு இருக்கிற பிரச்சனை பெருசாக வெளியே தெரியாது. நம்ம வந்து யாரை வேணால் கட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹாப்பி ராஜ் வந்து கிளம்பி பெங்களூர் போகிறாரு. அங்கே போனால் நம்ம ஹீரோயினை பார்க்குறாரு. அஃப்கோர்ஸ் நமக்கு நல்லா தெரியும், அந்த ஆஃபீஸ்க்கு தான் அவர் வந்து வேலைக்கு போவார். ஹீரோயின் வந்து அவருக்கு லீடாக இருப்பாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை நடத்துவாங்க. இவர் வந்து சூப்பராக வேலை செய்ய ஆரம்பிப்பார். அப்படி இருக்கப்போ 2 பேத்துக்குள்ளே லவ் வந்துடும். அந்த மாதிரி தான் போகுது. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன நடக்குது அப்படின்னா, இவர் எதுக்காக பயந்துட்டு வந்து பெங்களூர் போனாரோ அந்த விஷயம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒன்று வந்தது. ஓகே, ஸோ அந்த விஷயம் நடந்ததா இல்லையா, இவர் வந்து லவ் பண்ணாரா இல்லையா, ஐ மீன் கல்யாணம் பண்ணாரா இல்லையா, 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஊரில் இருக்க பிரச்சனை இங்கே வந்துருச்சு. அங்கே என்ன பிரச்சனை சொல்லிட்டு வெளியூருக்கு வந்தாரோ அந்த பிரச்சனை இங்கே வந்துருச்சு. ரைட். ஸோ இதுக்கப்புறம் கதை எப்படி போச்சு அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. ஓகே, இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. கண்டிப்பாக. ஆனால் அங்கங்கே லேக் ஏதோ இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். லேக் இருக்குன்னு மாதிரி தான். அது ரொம்ப டக்குன்னு நம்ம லேக்குக்கு போனால் பாசிட்டிவ்லேருந்து எடுத்துடலாம். வழக்கம் நம்ம வந்து எப்பயும் பாசிட்டிவ் என்ன அப்படி தானே போவோம். ஸோ பாசிட்டிவாக என்ன பார்த்தேன் நீ? பாசிட்டிவாக படம் பார்த்தேன் நான். பாசிட்டிவாக படம் பார்த்தியா? இல்லை, பாசிட்டிவாக என்ன சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சோம்னா, எனக்கு ஃபஸ்ட்டு விஷயமா மைண்டுக்கு வருது, எனக்குன்ட்டு இல்லை எல்லாருக்குமே மைண்டில் வர விஷயம், ஹாப்பி ராஜ் அப்படின்னா ஹீரோ யார்? ஜார்ஜ் மரியம். இனிமேல் அப்படி தான் வந்து ஃபிக்ஸ் ஆக போகுது. ஜார்ஜ் மரியம் தான் கண்டிப்பாக படத்தோட ஹீரோ. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ். அந்த கேஸ்டிங் அப்படிங்கிற விஷயத்தில் அந்த கேரக்டருக்கு அவர் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கிறதாகட்டும், செகண்ட் ஹாஃபில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்கிறதாகட்டும், ஃபைனலில் லைக் கிளைமேக்ஸில் வந்து கொஞ்சம் எமோஷனலாக முடிக்கிறது. இந்த 3யுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. நீ வந்து லிட்டரலாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா டிராகனில் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. டிராகனில் அவரோட கேரக்டருக்கு பார்த்தியா, அது இன்னும் கொஞ்சம் நீ எக்ஸ்டெண்ட் பண்ணால் எப்படி இருக்கும். லிட்டரலாக அந்த மாதிரியான கேரக்டர். அதையும் தாண்டி அவர் ஸ்க்ரீனை பார்க்குறப்ப அது நம்ம அப்பான்னு ஈஸியாக கனெக்ட் ஆகிறாரு அவர். ஸோ அதுதான் அவரோட நான் ஹீரோன்னு சொல்கிறதுக்கான மேட்ரே அதுதான். நீ வந்து ஜிவி பிரகாஷ் பார்க்குறப்போ நம்மன்னு கனெக்ட் ஆகுதோ இல்லையோ, அந்த அப்பா கேரக்டர் பார்க்குறப்போ அது நம்ம அப்பான்னு கனெக்ட் ஆகுது. ஸோ பாசிட்டிவ்னு பார்க்குறப்போ எனக்கு ஜார்ஜ் மரியம் ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணியிருந்தார். அவர் சீன்கெலாம் வந்து மற்ற சீன்லாம் கொஞ்சம் டல்லாக போனாலும் அவர் வந்து ஃப்ரேமில் வந்துட்டாருன்னா சூப்பராக ஜாலியாக இருக்கு. பண்ணுறாரா, ஒன்று அழுவ வச்சிட்றாரு, இல்லை சிரிக்க வச்சிட்றாரு, இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிடுறாரு அப்படிங்கிறப்போ சூப்பராக நல்லா ஸ்க்ரோர் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. 2வது பாசிட்டிவ் என்னன்னா அப்பாஸ் சாருக்கு ஒரு நல்ல ரோல்.
ஓகேப்பா ஒரு எலைட்டான அப்பா அவர் எப்படி லைக் பிஹேவ் பண்ணுவாரோ அதெல்லாம் அவருக்கு நல்லா பக்காவாக தெரிஞ்சுக்குது. அந்த வகையில் அப்பாஸும் வந்து ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சும்மா ஒரு பெருசாக இதாக இருக்காது, ஸ்பாய்லராக இருக்காது. கிளைமேக்ஸ் கிட்ட வரும்போது அவர் வந்து அவரோட ஸ்டோரியை சொல்கிற மாதிரி 2 பேரும் ஷேர் பண்ணிப்பாங்க ஸ்டோரியை. உங்கள் ஃப்ளாஷ்பேக் என்ன சார், என்னோட ஃப்ளாஷ்பேக் இது சார் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவர் அப்பாஸ் சார் சொல்கிறப்போ ரியல் லைஃப் ஸ்டோரியெல்லாம் சொல்லுவார். அவர் ரியல் லைஃப்பில் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படி. அதெல்லாம் ரொம்ப கனெக்டிவாக இருந்தது. அது பார்க்குறப்போ சூப்பராக இது வரும். மனுஷன் இப்படி தானே கஷ்டப்பட்டு நடுவில் கொஞ்ச நாள் காணாமல் அப்படிங்கிற அதையெல்லாம் கொஞ்சம் மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் பார்க்க ரொம்ப என்ன சொல்கிறேன்னா கதைக்கும் கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொல்கிறேன். ரொம்ப அவேவாக இல்லாமல் டேரக்டர் அதை சூப்பராக யூஸ் பண்ணியிருந்தார். 3வது ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னா, நான் ஃபஸ்ட்டு உன்கிட்ட கேட்டேன் காமெடி ஓகே ஆச்சான்னு. இந்த படத்தில் நிறைய காமெடி ஓகே இருக்குது. லவ் டுடே மாதிரி. நான் ஏன் லவ் டுடே சொல்கிறேன் அப்படின்னா, பிரதீப் ரங்கநாதன் டீம்லேருந்து வெளியே வந்ததுனால நான் லவ் டுடே எடுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ அப்படி பார்க்குறப்ப காமெடி வந்து எல்லா இடத்துலையுமே ஓகே ஆகிடும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆகட்டும், செகண்ட் ஹாஃப் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே ஓகே நல்லா இருக்குது காமெடி. ஒரு எமோஷனல் சீன் ஆகட்டும், ஒரு ஃபன்னான சீன் ஆகட்டும், அந்த லவ் பண்ணுறப்ப என்னென்ன மாதிரியான விஷயம் நடக்கும், இதெல்லாம் பார்க்குறப்போ அந்த ஒரு காமெடி சீன் அப்படிங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாகவே ஓகே இருக்குது. ஸோ மற்றபடி ஹீரோயின் ஜிவியோட ஆக்டிங்லாம் எப்படி இருந்துச்சு? ஜிவி ஆக்டிங் நம்ம லிட்டரலாக ஆல்ரெடி பார்த்தது மாதிரி தான் இருந்தது. பெருசாக அது இந்த படத்துக்காக புதுசாக எதாவது பண்ணியிருக்காங்க அந்த மாதிரிலாம் இல்லை. லைக் த்ரிஷால்னா நயன்தாரா, அப்புறம் என்ன வேறு என்ன சில படங்கள் டார்லிங் இந்த மாதிரி படத்தில் ஒரு ஜாலியான ஒரு இவரை பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு ஜிவி தான் இதில் இருக்கு. வைப் செட்டரா அதே மாதிரி தான் கரெக்டாக இருக்கார். ஓகே நம்ம தான் உள்ளே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ பாசிட்டிவ் இதுதான். ஹீரோயின் வந்து எப்படி சொல்கிறது, அவங்களும் கதைக்கு தேவையான விஷயத்தை தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஓகேப்பா நல்ல ரோல்ப்பா அப்படிங்கிற மாதிரி. அவங்களும் வந்து அப்பாவை கன்வின்ஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, இவரும் அப்பாவை கன்வின்ஸ் பண்ண கஷ்டப்படும். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் போடுறது. லிட்டரலாக நான் திரும்ப லவ் டுடே எடுக்கிறேன். லவ் டுடேல ஹீரோயினுக்கு என்ன மாதிரியான ஒரு போர்ஷனோ, ஒரு இம்பார்ட்டன்ட் போர்ஷன் இருக்கும் இல்லையா, ஒரு மாதிரி அப்பாவையும் சேர்த்து கன்வின்ஸ் பண்ணோம், இந்த சைடு லவ்வர் பாயும் கன்வின்ஸ் பண்ணோம், ஃபேமிலி ஓவரால் எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணோம். அந்த மாதிரியான ஒரு ரோல் தான். ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு பர்சனலாக பிடிச்சது டான்ஸ்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப ஒரு மாடல் டான்ஸ் ஆடி இருக்காரா, யாரு ஜிவி டான்ஸ் ஆடி இருக்காரா, அவர் இறங்கி குத்தி இருக்காப்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் சரி, செகண்ட் ஹாஃப்லயும் சரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பெங்களூர்ல போயிட்டு ஒரு ஜாலியாக பெப்பியான ஒரு டான்ஸ் ஆகட்டும், செகண்ட் ஹாஃப்ல வில்லேஜுக்கு வந்துட்டு ஒரு ஃபோக்கா டான்ஸ் ஆகட்டும், ஒரு கல்யாண வீட்டில் டான்ஸ் இருக்காரு. சூப்பராக இருந்தது. எனக்கு பர்சனலாக ஹீரோயினோட டான்ஸ் அந்த செகண்ட் ஹாஃப்ல வர பெப்பி இது குத்து சாங் அது வேற லெவலில் இருந்தது. ஓகேடா நல்லா கோரியோ பண்ணியிருக்காங்க, வீட்டுக்குள்ளேயே நடக்கும், அதெல்லாம் நல்லா இருந்தது. ஸோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் படத்தில் பாசிட்டிவாக இருக்குது. பாசிட்டிவாக நெகட்டிவ் சைட்னா வரும்னா, நெகட்டிவ்னா ஃபஸ்ட்டு நெகட்டிவ் வந்து நிறைய பேர் மென்ஷன் பண்ணது என்னென்னா, அங்கேயே ரிவ்யூலேயே நிறைய பேர் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நெகட்டிவ்ங்கிறது லேக் கண்டிப்பாக தெரியுது. ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் தெரியுது, செகண்ட் ஹாஃப்லேயும் தெரியுது. இப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சில சீன்ஸ் எல்லாம் வந்து அதை மாண்டேஜாகவே நீ காட்டியிருக்கலாம். அதை நீ சீனாக அவ்வளோ பெருசு காட்டுறப்ப அந்த சீனோட எண்டு இதுதான் எனக்கு நீ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ நீ இதுக்கப்புறம் ஒரு சாங் மாண்டேஜாக போயிருக்கலாம், எதுக்கு இதை ஒரு சீனாக வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகே ஒரு சின்னதாக அதான் திரும்ப ஸ்பாய்லர் இல்லாமல் சொல்லலாம்னா, சாரி கேட்குற போர்ஷனுங்கிற மாதிரி வரும். அவர் எப்படியாவது சாரி கேட்க வச்சுணும் அப்படின்னு. அதுக்கு சில விஷயம்லாம் பண்ணுவாங்க, ஒரு 3-4 விஷயம் பண்ணுவாங்க. அந்த 3-4யுமே சீனாக வச்சுருக்காங்க. அதுதான் அதெல்லாம் சாங்கில் நீ ஒரு நிமிஷத்துல நீ காட்டியிருக்கலாம் அழகா. அதை ஃபஸ்ட்டு நீ இனிஷியேட் பண்ணும்போது இந்த இது எப்படி இப்படி போய் மொக்கையாக தான் முடிய போகுதுன்ட்டு தெரிஞ்சிருது. அப்போ அவ்வளோ நிமிஷம் வேஸ்ட்டு, ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷம் வேஸ்ட்டு. திரும்ப அடுத்து ஒரு பிளான் பண்ணுறாங்களா, அந்த பிளான் பண்ணும்போது அது எப்படி சொதப்ப போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிருது. ஓகே. ஸோ அதே மாதிரி தான் அவங்களும் சொதப்பிருக்காங்கிறப்போ எதுக்கு இது நீ மாண்டேஜாக அழகாக கொண்டு போயிருக்கலாமேங்கிற மாதிரி இருந்தது. பட் லென்த்து நமக்கு தேவையில்லையா, ஸோ அதனால் படத்தோட லென்த்துக்காக எக்ஸாக்டாக அதனால லேக் இருக்குது. ஆமாம் கண்டிப்பாக. ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் லேக் இருக்குது, செகண்ட் ஹாஃப். ஃபஸ்ட் ஹாஃப் நம்ம சொல்லணும்னா ஃபஸ்ட்டு ஒரு 20 நிமிஷமே லேக் தான், ரொம்ப லேக். நீங்கள் கதைக்குள்ளே அவங்க வந்து போகவே இல்லை. இவங்க எப்படி 2 பேரும் எப்படி லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் போயிருக்கேன். அதுவும் ரொம்ப பழைய சீன். அதெல்லாம் வந்து படத்தில் வந்து எதுவுமே புது சீனாக இருக்குது, எல்லாமே பழைய சீன் தான். அதில் நிறைய விஷயம் ஓகே இருக்குது. பட் அந்த லேக் இருக்கிற பாயிண்ட் நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் நெகட்டிவ். அண்ட் அதையும் தாண்டி நிறைய இடத்துல நான் முன்ன ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லையா, லவ் டுடே டச் இதில் இருக்குது, பிரதீப் ரங்கநாதன் டச் இதில் இருக்குன்னு. ஸோ அது நிறையவே இதில் வந்து தெரியுது. இவர் எனக்கு தெரிஞ்ச டேரக்டர் வந்து கதை எழுதிட்டு பிரதீப் சார் நீங்கள் கொஞ்சம் கஷ்டம் பண்ணி கொடுங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் போல். நிறைய இடத்துல பிரதீப் டச், லவ் டுடே டச்சுங்கிறத விட சும்மா ஒரு இது சொல்லணும்னா, கிளைமேக்ஸில் வந்து நம்ம மரியம் ஜார்ஜும் அப்பா ஹாப்பி ராஜ் 2 பேருமே பேசுவாங்க. அப்பா பையன் 2 பேரும் உட்காந்து பேசுவாங்க. அந்த சீன் லிட்டரலாக எப்படி இருக்குன்னா, லவ் டுடேல யோகி பாபுவும் ஹீரோவும் பேசுவாங்க, பிரதீப்பும் பேசுவார்ல, அந்த மாதிரி தான். எக்ஸாக்டாக அந்த மாதிரி தான். அவர் என்ன பண்ணுவாங்க, யோகி பாபு வந்து உருவ கேலி பண்ணுவாங்க இல்லையா. ஸோ லிட்டரலாக இவரையும் அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. அந்த ஊருக்குள்ளே ஒரு பிரச்சனை வருங்க, அது லிட்டரலாக அதுதான். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ இதே தானே அங்கேயும் அவங்க சொன்னாங்க, ஏன் திரும்ப சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இன்னொரு முக்கியமான இது நெகட்டிவாக என்னன்னு தெரியல, நான் சும்மா எனக்கு தோணுது, படத்தில் எந்த டைலாகும் நம்ம மனசில் உட்காரல.
ஓகே. ரொம்ப நல்ல ஒரு எமோஷன் எடுத்துக்கிட்டீங்க. அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக நெத்தி அடியில் அடிக்கிற மாதிரி ஒரு டயலாக் வேணும்ல, அந்த மாதிரி எதுவுமே படத்தில் எல்லாம் ஈஸியாக டக்குன்னு ஃப்ளோவில் வர வார்த்தையை தான் சொல்கிறாங்க. லவ் டுடேல அந்த டைலாக் பேசும்போதெல்லாம் நம்ம கூட கனெக்ட் ஆகும். நம்ம மைண்டில் உட்காந்துறாங்க, ஓகே இந்த டைலாக்ஸ் செம்மையாக இருக்குதா, டிராகன் இந்த டைலாக்ஸ், இனி எந்த எமோஷன் படமாக வேணா எடுத்துக்க, ஏதாவது ஒரு டைலாக் நம்ம மனசில் உட்காந்துரும். ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவேவான டைலாக் தான் நிறைய இருக்குது. ஏன் சார் நாங்களாம் ஃப்ளைட்டில் போகக்கூடாதா, என்னப்பா திடீர்னு இது தனுஷ் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி, அது எமோஷனாக பேசுகிறாரு. ஜி வந்து எமோஷனாக பேசுகிறாரு, எங்கள் அப்பா நான் ஃப்ளைட்டில் கூப்பிட்டு வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறப்போ அது அவ்வளோ ரியலாக இல்லை, ரியலிஸ்டிக்காக இல்லை, மைண்டில் உட்காரல. ஸோ இதெல்லாம் தான் நான் ஓவரால் நெகட்டிவாக பார்த்தேன். மற்றபடி படம் வந்து எல்லாத்துக்கும் பிடிப்பான்னு கேட்டால் கண்டிப்பாக பிடிக்கும். ஏன் முக்கியமாக பிடிக்குன்னு சொல்கிறேன்னா ஃபன்னு. படத்தில் ஃபன்னுக்கு கண்டிப்பாக நான் வந்து ஒரு 80 மார்க் கொடுப்பேன். கண்டிப்பாக எல்லா ஃபன்னுமே ஓகே இருக்குது. சில இடத்துலலாம் அதான் நான் சொன்னேன், அதிர்ச்சி அருண் இருக்கார், மதுரமுத்து இருக்கார், மரியமே இருக்கார், அவரும் நல்லா பண்ணுவார். அப்பாஸ் நிறைய இடத்துல ஃபன் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு உள்ள வந்திருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு சில விஷயம்லாம் தெரியாதுப்பா மறந்துட்டோம்பா அப்படின்ட்டான். அதான் சொல்கிறேன், அவர் ரியல் என்ன அப்படியே உள்ள கொண்டு வந்து டேரக்டர் அதை யூஸ் பண்ணியிருக்காரு நல்லா. ஸோ அப்படிங்கிறப்போ ஃபன்னு நிறைய இடத்துல ஓகே இருக்குது. இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு தேவையான விஷயம்லாம் உள்ள நிறையவே இருக்குது. ஸோ அந்த அதான் பிரதீப் ரங்கநாதன் இவர் அப்படிங்கிறதுனால நல்லா அந்த டச்சு பிடிச்சிருக்காரு. ஸோ படம் வந்து கண்டிப்பாக நல்லாவே போகும். இப்போ நான் சொன்னல கூட எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல, நான் கொஞ்சம் நோட் பண்ணதுனால எனக்கு தெரிஞ்சிருக்கு. டைலாகாக எதுவும் உட்காரல அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் இதுக்கு மேலே நிறையா வந்து நெகட்டிவ் இருக்குது. பட் அதெல்லாம் பெருசாக தெரியாது. கிளைமேக்ஸ் கதையோட மர்ஜ் ஆகிடும், கதையோடவே அப்படியே மெர்ஜ் ஆகிடும். கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் ட்ரை பண்ணியிருக்காங்க, அது பர்சனலாக எனக்கு ஓகே ஆகலை. அந்த சீனே தேவையில்லைங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. பட் அது நிறைய பேர் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஸோ அதனால் நான் இப்போ அதை மென்ஷன் பண்ணல. எனக்கு பர்சனலாக அது ஓகே ஆகலை. நீ படம் பார்த்தீங்கன்னா அது எந்த சீன் சொல்கிறேன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆமாப்பா இது கொஞ்சம் இருக்குப்பாங்கிற மாதிரி சொல்லலாம், இல்லை நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் சொல்லலாம். பட் ஓவராலாக படம் வந்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக. மியூசிக்காக நான் ட்ரைலரில் பார்க்குற வரைக்கும் மியூசிக்காக எனக்கு என்ன தோணுச்சுன்னா, டிராகன் படத்தோட மியூசிக் இருந்துச்சுல, அந்த ஒரு பெப்பி டோன் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்படி தான் இருக்கா இல்லை புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணியிருக்காங்க? இல்லை மியூசிக்கும் சரி எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி எங்கேயோ கேட்ட ஒரு விஷயம் தான் இருந்தது. பட் திரும்ப ஓகே இன்னொரு வெர்ஷனாக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சாங் பொறுத்த வரைக்கும் அந்த செகண்ட் ஹாஃபில் வர அந்த ஃபோக் சாங், ஃபேமிலி சாங், அது நல்லா இருந்தது. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச படம், கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிச்ச படம். கடைசியாக வந்து எதாவது எமோஷனாக முடிச்சிருக்காங்களா, எதாவது மெசேஜ் சொல்லியிருக்காங்கன்னா மெசேஜ் சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து அப்பா அம்மா கூட இருக்கிறதே பெருசாக விரும்ப மாட்டேங்கிறாங்க, அது என்னன்னே தெரில, அப்படியே தள்ளி போகிறாங்க, அப்படி போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்லியிருக்காங்க. தென் வந்து அப்பாவுக்கும் பையனுக்கும் இருக்க அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், பையன் வந்து அப்பாவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணுன்னாலும் சரி, சாரி சொல்லணுன்னாலும் சரி, ரெண்டு பேராலையும் பேசக்கூட முடியாது, போய் ஓப்பனாக சொல்லிட முடியாது. பட் அந்த ரிலேஷன்ஷிப்போட பியூட்டியே அதுதான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அது கரெக்டாக தான். ஓகே ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு அப்பா பையன் விஷயம் வந்திருக்கு, நிறைய இடத்துல சொல்லிட்டாங்க. பட் இதில் வந்து உடைச்சி சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்த. இப்போ நம்ம நினச்சோம்னா போய் அப்பாவை கட்டி கூட பிடிச்சிருக்கோம், அது ஏதோ ஒரு ஹெஸ்டேட் இருக்கும் இல்லையா, அதை வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. பயத்தோட சேர்ந்த ஒரு மரியாதை, அந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. இல்லைப்பா எனக்கு உங்களை பிடிக்கும்பா, பட் அது ஒரு மரியாதை தான்ப்பா, என்னப்பா நம்ம அப்பாட்ட என்னப்பா மரியாதை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரி நல்லா இருந்தது. ஸோ இதுதான் இந்த எமோஷன் டச்சு இதெல்லாம் இருக்கிற ஃபன்னு நிறையா. ஸ்டார்டிங் ஃபுல்லாக ஃபன்னாக கொண்டு போயிருக்காங்க, நடுவில் அங்கங்கே சின்ன சின்னதாக ஒரு லேக் இருந்தாலும் கிளைமேக்ஸில் வந்து இந்த மாதிரி எமோஷன் நல்லா ஸ்ட்ராங்காக சொல்லி முடிச்சிருக்கப்போ ஓகேப்பா படம் நல்லா இருக்குப்பா. நான் வெளியே வரப்போ பெருசாக அந்த லேக்லாம் மைண்டில் இல்லை. இப்போ ரிவ்யூக்காக ஏதாவது ஒரு ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவ் இருக்கான்னு கேட்குறப்போ நம்ம சொல்லணும்ல, அதுக்காக தான் நான் நெகட்டிவ் அடிக்கிறேனே தவிர, நான் வெளியே வரப்போ அந்த லேக் பெருசாக எனக்கு தெரில. ஓகேப்பா ஜாலியாக இருக்கும், ஜாலியாக ஒரு லவ் டுடே அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் ஓகேப்பா நல்லா இருக்குப்பா படம் அப்படிங்கிற மாதிரி தான் வெளியே வந்தேன். ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம், தேட்டரில் போயிட்டு ஃபேமிலியோட ஒன் டைம் வாட்சபிள். கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள், ஃபேமிலியோட பார்க்கலாம், லவரோட பார்க்கலாம். ஃபன்னுக்கு கேரண்டி, கண்டிப்பாக ஃபன்னான படமாக இருக்குது. ஸோ இவ்வளோதான் படத்தோட ரிவ்யூ. ஓகே பார்ப்போம் நம்ம அடுத்து வேறு ஏதாவது படம் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக்கு ஒரு ரிவ்யூ. ஓகே ப்ரோ, மகிழ்ச்சி, நன்றி.